பிரச்சனைகளை நம்மளால சமாளிக்க முடியாம போகும்போதும், பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பயப்படும் பொழுதும், பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சு எப்படி போறது அப்படின்னு சிந்திக்கும் போதும் நமக்கு மன அழுத்தம் ஏற்படுது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் எவ்வளோ கஷ்ட திசைகளை கடந்து வந்திருப்பீங்க. இப்போ வந்த பிற்பாடு பின்னாடி திரும்பி பாருங்களேன், நம்ம எப்படி அதெல்லாம் கடந்து வந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது இல்லையா? அதுதாங்க வாழ்க்கை. மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க, அதாவது கஷ்டம் டென்ஷன் எப்பவும் இருக்கிறவங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதுலேருந்து நான் வெளிவரணும்னு நினைக்கிறவங்க முதல்ல செய்ய வேண்டியது தியான பயிற்சி. இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இதை சரி பண்ணுறதுக்கும் பண்ணக்கூடிய முதல் முத்திரை பார்த்திங்கன்னா உதான முத்திரை அப்படின்னு பேர். இந்த 5 விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த 4 விரல்கள், அதாவது ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். யோக புவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் திருப்தியாகவும் வாழ்வதற்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. ஆனால் அந்த உரிமையை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறதுல தான் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்குமே வரும். அது வாழ்ந்து கொஞ்சம் சிரம திசைகளையெல்லாம் கடந்து இருக்கும்போது இருக்கலாம். ஆனால் பிறந்த குழந்தையிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள்லேருந்து எல்லாருமே, பிறந்த குழந்தை மட்டும்தான் இன்னும் வாய் வரல, அது சொல்லலை, எல்லாரும் சொல்கிறது எனக்கு மன அழுத்தம், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, எனக்கு டென்ஷன், என்னால் முடியல அப்படிங்கிறாங்க. எதனால் முடியல? ஏன் மன அழுத்தம்? இந்த மனசில் ஏற்படக்கூடிய அழுத்தம் அது ஏன்னா பிரச்சனைகளை நம்மளால சமாளிக்க முடியாமல் போகும்போதும், பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பயப்படும் பொழுதும், பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சு எப்படி போகிறது அப்படின்னு சிந்திக்கும் போதும் நமக்கு மன அழுத்தம் ஏற்படுது. வாழ்க்கையில் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் போகவே முடியாதுங்க. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோம்னா போர் அடிச்சிடும். நிறைய பெண்டு இருக்கணும், ஹேர்பின் பெண்ட்ஸு, டேர்னிங்கு, கர்வு எல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் காரோ பைக்கோ ஓட்டும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரே ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ தூரம் தான் போகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போகவும் முடியாது. அதே மாதிரி தான் ஒரே சாப்பாட்டை நம்மளால் சாப்பிட முடியுமா? இனிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடித்த மதுரமான ஒரு சுவை. அந்த மதுரமான சுவையை எவ்வளோ நாள் நம்ம அதையே சாப்பிட்டுட்டு இருக்கிறது? நமக்கு வேறு டிஃப்ரெண்ட்டாக வேணும் இல்லையா? ஒரு கசப்பு, ஒரு துவர்ப்பு, ஒரு காரம் எல்லாமே வேணும் இல்லையா? அப்படி தாங்க வாழ்க்கை. வாழ்க்கையில் எல்லா நேரமும் எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்கவே நடக்காது. நினைக்காதது, நம்ம எதிர்பார்க்காதது, தேவையில்லாதது, என்னால் முடியாது அப்படிங்கிற நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும். அதிலிருந்து நீங்கள் எப்படி மேலே வந்தீங்கன்னா, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற எத்தனை பேர் எவ்வளோ கஷ்ட திசைகளை கடந்து வந்திருப்பீங்க. இப்போ வந்த பிற்பாடு பின்னாடி திரும்பி பாருங்களேன், நம்ம எப்படி அதெல்லாம் கடந்து வந்தோம் அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது இல்லையா? அதுதாங்க வாழ்க்கை. மன அழுத்தம் அப்படிங்கிறத குறைப்பதற்கும் சரி செய்வதற்கும் அதோடு வாழ்வதற்கும் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வாழறதுக்கும் தெரிஞ்சுக்கணும். அதோடு வாழ்தல், மன அழுத்தத்தோடு எப்படி வாழறது அப்படின்னா அப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. என்ன வாழ்க்கை, என்னமோ வாழ்ந்துட்டுருக்கோம். ஏதோ குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம், ஏதோ அம்மா அப்பா மனசு கஷ்டப்படுவாங்களேன்னு வாழ்ந்துட்டுருக்கோம், இல்லை வேறு வழி இல்லை சம்பாதிக்கணுமேனு வாழ்ந்துட்டுருக்கோம், சம்பாதிக்கணுமேனு வேலைக்கு போகிறோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் நினைக்க நினைக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழுத்தத்தினுடைய அளவும் அதனுடைய பாதிப்பும் அதிகமாகும். அதிலிருந்து வெளியில் வர்றது, இல்லை அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு யோசிக்கிறது, இல்லை இதுக்கு மேலே என்ன சந்தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா போதும். ஒரு சின்ன கதை. ஒரு ஊரில் ஒரு நல்ல அழகான நதி இருந்தது. அந்த நதி ஓரத்தில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு பெரிய கிளை, சின்ன கிளை, அண்ணன் தம்பி கிளைன்னு வச்சுப்போம். அந்த 2 கிளைகளில் அண்ணன் கிளை என்ன பண்ணும், எப்போவுமே அமைதியாக இருக்கும், சாம இருக்கும். அந்த குட்டி கிளை இருக்கல, தம்பி கிளை, அது பயங்கர ஆடும். காற்று வந்தால் தான் அண்ணன் கிளை ஆடும். ஆனால் இந்த தம்பி கிளை இருக்கல, காற்று இல்லைனாலும் ஆடி ஆடி காற்றை உருவாக்கும். அந்த மாதிரி ஒரே அமக்கலம் தான். எப்போவும் அண்ணனை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும், நீ அப்படி அமைதியாக இருக்க, ஜாலியாக இரு, சந்தோஷமா இரு, ஹாப்பியாக இரு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது ஒரு கதை தான். மரக்கலை பேசுதானே, அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு, ஒரு பெரிய புயல் வந்தது. புயலில் வெள்ளம் வந்தது. வெள்ளத்தில் பயங்கரமாக எல்லா மரங்களும் புயலில் ஆடி ஆடி அடித்து செல்லப்படும் போது இந்த தம்பிகளுக்கு ஒரே குஷி தாங்க முடியல. எப்படி இருக்கு பாரு அப்படின்னு கொஞ்சம் ஆட்டம் புயல் கொடுத்தாலும் இது பயங்கரமாக ஆடிட்டு இருந்தது. கடைசியில் என்ன ஆச்சு, அந்த குட்டிகளை முறிஞ்சு விழுந்துருச்சு. ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே விழுந்துருச்சு. கொஞ்ச நாளில் இந்த அண்ணன் கிளையும் முறிஞ்சிடுச்சு. ஒரு கட்டத்தில் இந்த ஸ்பீடாக போயிட்டு இருக்கிற கிளை ஒரு இடத்துல நின்று இந்த அண்ணன் கிளையோட சேர்ந்துருச்சு. 2 கிளையும் போயிட்டு இருக்கு தண்ணியில். தண்ணி சுழிச்சிட்டு போகுது ஆறு. பயங்கரமாக அந்த நதி போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது இந்த அண்ணன் கிளைக்கு செம்ம கோவம்
ஒதுங்குவோம். என்னது இது, என்ன சே எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், எவ்வளோ சந்தோஷமாக அந்த மரத்தில் இருந்தோம், நம்ம இப்படி விழுந்துட்டோம், இது நல்லாவே இல்லை, இந்த அப்படி இப்படின்னு ஊர் உலகம் கடவுள் எல்லாத்தையும் திட்டி தீத்துது. திட்டிக்கிட்டே அண்ணன் கிளையை பார்த்தா இது உடனே சொன்னிச்சு, ஏன் பிடிச்சிருச்சு, இல்லை எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, தண்ணி எப்படி சுழிச்சிட்டு ஓடுது பாரு, இவ்வளோ ஸ்பீடில் நம்ம மிதந்துக்கிட்டு போகிறோமே, அது எவ்வளோ அழகாக இருக்குது பாரு பார்க்குறதுக்கு, சரி நம்மளையே அப்படியே தாளாட்டுற மாதிரி இந்த தண்ணி எடுத்துகிட்டு போகுது பாரு, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு பயங்கரமாக வர்ணிச்சிட்ருக்கு. இதுக்கு சரியான கோவம், கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஆனால் இப்படி தான் இருக்குமோ, என்னது இது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவேன், எங்கே போய் போகிறோம்னு தெரில, என்ன ஆக போகிறோம்னு தெரில, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோபம். அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தண்ணி அப்படியே நேராக போய் கடலில் கலக்க போகுது. கடலில் கலந்தோன்னே அது வரைக்கும் அந்த சின்ன கிளைக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தது, எங்கேயாவது ஒதுங்குவோம், எங்கேயாவது ஒரு சேத்துல ஊனி நம்மளே திரும்ப முளைச்சிடுவோம் வந்துடுவோம் அப்படின்னுட்டு. ஆனால் கடலை பார்த்தோன்னா அதுக்கு ஒரே பயமாகி ஓடுன்னு அழ ஆரம்பிச்சிது. கொஞ்சம் தூரத்தில் கடல். உடனே இந்த பெரிய கிளை சொன்னிச்சு, இங்கே பாரு, புயல் வர்றதும் காற்றடிக்கிறதும் மழை பெய்யறதும் முறிஞ்சு விடுறதும் நம்ம கையில் கிடையாது, புரியுதா, இதெல்லாம் நம்ம கைக்கு மீறி நடக்கிறது. ஆனால் நடந்ததை சந்தோஷமாக ஏற்றுக்கணும், அவ்வளவுதான். இப்போது நம்ம போய் கடலில் விடுறத ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கடலில் நம்ம போக தான் போகிறோம். இந்த கடல் அலையில் ஒதுங்கி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒதுங்கலாம், தீவில் ஒதுங்கலாம், திரும்ப நம்ம வளரலாம், இல்லை வளராமல் நம்ம மக்கி மண்ணாக போய் திருப்பி இன்னொரு பிறவி எடுக்கலாம். அதுக்காக ஏன் இப்படி அவஸ்தைப்படணும்? இப்படி நீ இப்போ கத்தி கலாட்டை பண்ணிட்டு வந்ததில் என்ன ஆச்சு? ஒன்றும் நடக்கலை, டென்ஷன் ஏறினதான் மிச்சம். ஆனால் நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக அந்த தண்ணியில் என்ஜாய் பண்ணணும். இப்படி தாங்க நாமளும் கவலைகள் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கவலையை தூக்கி போட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. கவலைகள்லேருந்து எப்படி வெளியில் வர்றது? மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க மாறணும்னு நினைக்கிறத விட நம்ம மாறுவோம், அவ்வளவுதாங்க. அடுத்தவங்களை நீங்கள் மாற்றவே முடியாது, உங்களை நீங்கள் தான் மாற்றிக்கணும். எப்படி மாற்றிக்கணும்? உங்களுக்கு எதெல்லாம் செஞ்சால் சந்தோஷமாக இருக்கோ அதை பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு நீங்கள் நகர்ந்துட்டு உங்களோட சந்தோஷத்தை பாருங்கள். சொல்கிறது ஈஸிமா, ஆனால் இருந்து பார்த்தா தான் தெரியும், புரியுது, வேறு வழியே இல்லைங்க. வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் பார்க்கணும். ஆனால் அந்த வாழற வாழ்க்கையை மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும், அதாவது பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி வர்றது, இல்லைன்னா பிரச்சனைகளை பற்றி ஆராயிறது, இல்லை அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, இல்லை அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறது, இந்த மாதிரியெல்லாம் யோசனை பண்ண ஆரம்பித்தோம்னா நமக்கு கவலைப்படுறதுக்கான நேரம் போய் தீர்க்கறதுக்கான ஆசையும் அதுக்கான சிந்தனையும் வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் நான் கொஞ்சம் அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியே. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். இந்த ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். காலையில் எழுந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க, அதாவது கஷ்டம் டென்ஷன் எப்பவும் இருக்கிறவங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதுலேருந்து நான் வெளிவரணும்னு நினைக்கிறவங்க முதல்ல செய்ய வேண்டியது தியான பயிற்சி, சுவாச பயிற்சி. எப்படி பண்ணணும்? எல்லார் வீட்லேயும் பால்கனி இருக்குது, அப்படி இல்லைன்னா மொட்டை மாடி இருக்குது. இல்லைங்க எனக்கு பால்கனிலையும் உட்கார முடியாது, மொட்டை மாடியிலையும் உட்கார முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நல்ல ஜன்னல் கதவை திறந்து வச்சுக்கோங்க. வீட்டில் கதவு இருந்ததுன்னா திறந்து வச்சுக்கோங்க. ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அமைதியான அழகான நேரம். இன்ஃபேக்ட் 5:30க்கே சப்தங்கள் வர ஆரம்பிச்சிடுது. பட் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எழுந்துக்க பழகுங்க. ஏஞ்சிட்டு நீங்கள் அந்த வெளிக்காற்று உள்ளே வரா மாதிரி உட்காந்துக்கங்க. ஸ்டூல்லையோ இல்லை ஒரு பாயிலையோ இல்லை சேர்லையோ போட்டு உட்காந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு பிரபஞ்சம்ங்கிறது என்ன, இயற்கை, பக்கத்தில் உங்களுக்கு மரம் இருக்கலாம், மேகம் இருக்கலாம், அடுத்த அப்பார்ட்மெண்ட் தெரியலாம், வாட் எவர் இட் இஸ், வெளிக்காற்று உங்கள் மேலே படுற மாதிரி பார்த்துக்கோங்க. பறவைகளுடைய சப்தத்தை கவனிக்க ஆரம்பிங்க. பறவைகளோட சப்தத்தை கவனிக்க ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் வெளியில் இருக்கக்கூடிய சப்தங்கள், அதாவது 6 மணிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்தங்களை நான் சொல்கிறேன், அதை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிங்க. 10 நிமிஷம் அமைதியாக எல்லா சப்தங்களையும் கவனிச்சுட்டு உட்கார்ந்துருங்க. அதுக்கப்புறம் தீர்க்க சுவாச பிராணாயாமா ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. தீர்க்க சுவாச பிராணாயாமாங்கிறது பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக தீர்க்கமாக மூச்சை இழுத்து தீர்க்கமாக விடுறது, இதுதான் தீர்க்க சுவாச பிராணாயாமா. அதை பண்ணுங்க. அதை பண்ணிட்டு ஒரு ஆசன பயிற்சி சரியான ஒரு டீச்சர்கிட்ட சேர்ந்து பண்ணுங்க. அதாவது யோக சிகிச்சை நிபுணராக இருக்கணும், அவங்க டீச்சராக இல்லாமல் யோக சிகிச்சை, அதாவது தெரப்பியூட்டிக் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு யோக சிகிச்சை நிபுணர்கிட்ட போயிட்டு யோக பயிற்சியை நீங்கள் படிங்க. யோக பயிற்சி ஆசன பயிற்சி பண்ண என்ன ஆகும்னா, உடலும் மனமும் புதுசாக கழுவிட்டு மாதிரி இருக்குங்க. உடம்பு நல்லா இருக்கணும், லேசா இருக்கணும், சுகமா இருக்கணும், சுமையா இருக்கக்கூடாது நம்ம உடம்பு. அதுக்கப்புறம் முத்திரை பயிற்சி. முத்திரை ரொம்ப ரொம்ப அழகழகான அருமையான முத்திரைகள்லாம் இருக்கு. இன்னைக்கு ஆசன பயிற்சிகள் நேர்ல கத்துக்கும் போது தான் அதுக்கான எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு சில ஆசனங்களை பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கு நம்ம முத்திரை பயிற்சியை பார்ப்போம். என்னென்ன முத்திரைகள் இருக்கு அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இதை சரி பண்ணுறதுக்கும் பண்ணக்கூடிய முதல் முத்திரை பார்த்திங்கன்னா உதான முத்திரை அப்படின்னு பேர். இந்த 5 விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த 4 விரல்கள், அதாவது உங்களுடைய கட்டை விரல், இந்த ஆட்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்படி கை இருக்குன்னா இப்படி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த விரல்களை இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த
சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீட்டிக்கோங்க. இந்த 4 விரல்களும் இப்படி சேர்ந்து இருக்கட்டும். இப்படியே சேர்ந்து வச்சுட்டு எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய கைகள் மேலே 2 கைகளையும் இப்படி வச்சுக்கோங்க. 2 கைகளையும் முதிரடியும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு கண்களை மூடிட்டு உங்கள் தொடை மேலே கைகளை வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருங்க. இந்த தொடை மேலே கைகளை வைக்க எப்படி உட்காரணும் அப்படின்னா, சமனமாக உட்காந்துக்கணும். இப்போ நம்ம கீழே வாழை இலை போட்டு சாப்பிடும்போது நம்ம எப்படி காலை மடித்து உட்காருவோம், அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். எனக்கு அந்த மாதிரி உட்கார முடியாதுங்க காலை மடித்து அப்படின்னா, நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம். சேரில் உட்காந்துட்டு காலை ஒரு ஸ்டூல் மேலே வச்சுட்டு 2 கைகளையும் உத்தான முத்திரையில் வச்சுக்கிட்டு எப்படி தொடை மேலே வச்சுட்டு கண்களை மூடிட்டு தீர்க்க சுவாச பிராணாயமாக பண்ணுங்கள். இது பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரல்களில் ஒரு சின்ன ஒரு குட்டி ப்ரெஷர் ஏற்பட்டு உங்களுடைய மூளைக்கு அந்த நரம்பு மண்டலம் வழியாக அந்த எனர்ஜி போகுது. அந்த எனர்ஜி போய் உங்கள் மைண்டை வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுது. எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உடல் வந்து புத்துணர்ச்சி பெறும், இரத்த ஓட்டம் சீராகும். அது மட்டும் இல்லாமல் இரத்த ஓட்டம் சீரானாலே உங்களுடைய மூளைக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக சேர்லேயோ எதுலேயோ உட்காந்துட்டு தியான முதிரையில் உட்காந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு சுவாச பயிற்சி பண்ணுங்கள். இந்த சுவாச பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடிகளுக்கும் அந்த சுவாசத்தை, அந்த சுத்தமான ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போய் அதை ரிலாக்ஸ் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முதிரை, இந்த உடான முதிரை, உங்களுடைய மன அழுத்தத்தை போக்குவதற்கு. அடுத்தது சங்கு முத்ரா. இப்போ சங்கு முத்ரா அப்படிங்கும்பொழுது சங்கு வந்து எங்கெங்கே கிடைக்கிது? கடலில் தான் கிடைக்கும். நல்ல ஒரு சங்கை எடுத்து நீங்கள் காதில் வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சங்கினுடைய ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி சங்கு இப்படி மூடிட்டு இருக்கும். மூடிட்டு இருக்கிற அந்த நடுவில் ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சின்ன பிளவு இருக்கும். அந்த பிளவு பகுதியை நீங்கள் காதில் வச்சு பார்த்தீங்கன்னா, உஸ்ஸுன்னு கடல் அலை மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். அந்த சங்குக்குள்ளார வரக்கூடிய அந்த சப்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது கடலினுடைய ஓசை மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் இந்த சங்கு முதிரைன்னு இதுக்கு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்குக்குள்ளார ஓசை இருந்தாலும் வெளியில் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ அழகாக, அவ்வளோ அமைதியாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மன அழுத்தம் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையை சீராக்கிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த சங்கு முதிரை பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இட பிங்கள சூக்ஷ்ம இந்த 3 நாடி, தமிழில் சொன்னால் சூரிய நாடி, சந்திர நாடி, சுழுமுனை நாடின்னு சொல்லுவோம். இந்த நாடியை எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய மூளை வந்து ரொம்ப ரொம்ப அந்த அழுத்தத்தை குறைச்சி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். மன அழுத்தம் இல்லாமல் இருந்தாலே பல வழிகளில் நம்ம உடம்பும் சரி மனசும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு வந்து 3 விதமான பேலன்ஸ் வேணும். என்ன பேலன்ஸ்னால் ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல், இந்த 3 பேலன்ஸும் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் பேலன்ஸுங்கிறது உடல் நலம், மென்டல் பேலன்ஸுங்கிறது மனநலம், எமோஷனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வு பூர்வமான நலம். உணர்ச்சிகரமாக நம்ம கோவமாக இருக்கும்போது யாரை என்ன வேணால் கண்ணபனான்னு திட்டிடுவோம். அதுக்கப்புறம் ஐயோ நம்ம இந்த வார்த்தையை சொல்லிட்டோமே, ச்சா என்னடா இதை யூஸ் பண்ணியிருக்க கூடாதோ, தப்பு பேசிட்டோமோ அப்படின்னு நினைப்போம் நம்ம. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் சாரி சொல்லுவோம். இருந்தாலும் நாவினால் சுட்ட வடு இல்லையா, அதனால அது என்னதான் நம்ம சாரி சொன்னாலும் சில சமயம் அது மறக்காது, அவங்களுக்கு வேதனையை கொடுக்கும். ஆனால் அதையும் மீறி தெய்வத்துவ மக்கள் அதை மறந்துடுவாங்க. சரி விடு, அதை பற்றி பேச வேண்டாம், நம்ம நல்லதே பேசுவோம் அப்படின்னு நினைக்கிறது பெரிய தெய்வத்துவம் அது. ஓகேங்களா? இந்த மன அழுத்தம் குறைவதற்கு இந்த சங்கு முத்திரையை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல் பேலன்ஸு ரொம்ப நல்லா கிடைக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது 2 கைகள் இருக்கு இல்லையா, உங்களோட கைகள் விரல்கள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த கைகளால் இந்த கட்டை விரலை மூடிட்டு இந்த விரலை இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி வச்சிங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா சங்கு மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த கைகளை வந்து இதால் இப்படி மூடிக்கிறீங்க. மூடிக்கிட்டு இந்த 4 விரலை இப்படி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சங்கு மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் சங்கு முத்திரை அப்படின்னு பேர். இந்த சங்கு முத்திரையை எப்படி பண்ணணும்னா, சமணமாக உட்காந்துக்கணும். இல்லை சேரில் உட்காந்துக்கலாம், இல்லை பெட்டில் உட்காந்துக்கலாம். காலை மடித்து உட்கார முடிஞ்சால் காலை மடித்து உட்காந்துக்கலாம், இல்லைனா காலை நீட்டி வச்சுக்கலாம். காலை நீட்டி வச்சுட்டு இந்த விரல்களை இப்படி வச்சுட்டு இதை வச்சு கண்ணை மூடிட்டு பொறுமையாக நிதானமாக தீர்க்க சுவாச பிராணாயமாக பண்ணுங்கள். இதை உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கிட்ட வச்சுக்கணும். நெஞ்சு பகுதிக்கிட்ட வச்சுக்க. இப்போ சில சமயம் இப்படி வச்சுட்டு இருக்கும்போது கை வலிக்குது அப்படின்னா, நீங்கள் சேரில் உட்காந்துட்டு அந்த சேரோட ரெஸ்ட் இருக்குல்லையே, அதில் கைகளை வச்சுக்கலாம், உங்கள் முட்டையை வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு கண்களை மூடிக்கிட்டு பொறுமையாக மூச்சு இழுத்து பொறுமையாக விடுங்க. இந்த சங்கு முத்திரை பண்ண பண்ண என்ன ஆகும்னா, மனசு அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆகும். உங்களுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள்லாம் அதெல்லாம் ரிலாக்ஸ்ட் ஆகும். உங்களுக்கு இதை பண்ண 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 இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன தெரியுமா, என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளை விட இத்தனை பேர் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னாரு கண்ணதாசன். அந்த மாதிரி நமக்கு கீழே எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதோடு நம்ம கஷ்டத்தை பார்க்கும்போது அது கம்மி தான். அப்படி நினைக்கணும். அப்படி நினச்சாதான் நம்ம எனக்கு இது கிடைக்கலையே கடைசி வரைக்கும் நம்ம அந்த சுய பச்சாதாபத்திலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். அது இல்லாமல் நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதே சந்தோஷமாக நினைப்போம். இல்லை எனக்கு எல்லாரும் என்னை கஷ்டத்தை கொடுக்குறாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டு போட்டோம், அவங்க அப்படி பண்ணிட்டு போட்டாங்கன்னா அது அவங்க, நீங்கள் அப்படி இல்லை இல்லையா.
நீங்கள் என்னதான் நம்ம வாழ்க்கையில் எத்தனை முட்கள் இருந்தாலும் நம்ம ரோஜா பூவாக சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருப்போம். இந்த 2 முத்திரைகளையும் நிறைய பயிற்சி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதனுடைய உபயோகம் எப்படின்னு சொல்லுங்கள். ஒரே நாளில் அதனுடைய பலன் தெரிஞ்சிடாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக ஒரு 90 நாளைக்கு ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க வாழ்க்கையில். ஒரு ஒழுக்கத்தோடு நான் தினமும் பயிற்சி பண்ணுவேன்னா அதனுடைய பலன் உங்களை கட்டாயம் வந்து சேரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.